Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனுக்குலத்திற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட பெரிய ஈவாகும். இயேசுவின் இரத்தம் இல்லாவிட்டால் சுவிசேஷமில்லை, பாவ மன்னிப்பும் இல்லை, இரட்சிப்பும் இல்லை. சுருங்கச் சொன்னால் இயேசுவின் இரத்தம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் இணைத்தே சிந்தித்து பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த இரத்தத்தினால் வரும் முழு ஆசீர்வாதத்தையும் முழு பலனையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு முறை லெந்து நாட்களில் ஒரு சிறிய தேவாலயம் ஒன்றில் இயேசுவின் இரத்தம் என்ற தலைப்பில் செய்தி கொடுக்கும்படி ஒரு போதகரை அழைத்தார்கள். அப்பொழுதுதான் அவர் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவனாயிருந்தாலும் தான் இயேசுவின் இரத்தத்தை குறித்து சரியான அறிவுள்ளவனாய் இல்லை என்பதை உணர்ந்தார். கர்த்தருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்தி இயேசுவின் இரத்தத்தை பற்றிய வெளிப்பாடுகளை தரும்படி போராடி ஜெபித்தார். அன்று கர்த்தர் தமது சரீரத்தில் பல பாகங்களில் வடிகிற இரத்தத்தை தியானிக்கும்படி அவரிடம் கூறினார். கெத்செமனே தோட்டத்தில் சிந்திய இரத்தம், முள்முடி சூட்டப்பட்ட தலையில் சிந்திய இரத்தம், ஆணிகளால் துளையிடப்பட்ட கைகளில் சிந்திய இரத்தம், கால்களில் சிந்திய இரத்தம், சவுக்கினால் அடிக்கப்பட்டு முதுகிலிருந்து சிந்திய இரத்தம், விழாவிலிருந்து சிந்திய இரத்தம் என 6 பகுதிகளாக தியானிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் இருக்கிறதை உணர்ந்தார். அன்று அவர் செய்தியை கொடுத்த போது அநேக மக்கள் அதனால் ஆசீர்வாதம் பெற்றார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அநேக வெளிப்பாடுகளையும் ஆச்சரியமான மறைப்பொருட்களையும் கர்த்தர் கிருபையாய் அவருக்கு கொடுத்தார். கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே தன்னை வெற்றியின் பாதையில் கடைசி வரை கொண்டு செல்லக்கூடியது என்பதை அவர் உணர்ந்தார். சாத்தானுடைய சோதனைகளை மேற்கொள்ள உங்களுக்கு தேவை இயேசுவின் இரத்தமே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஒரு நாள் பரலோகத்திலே நிற்கும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்பீர்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் அங்கிகளை தோய்த்து வெளுத்து வெள்ளாடை தரித்திருக்கும் பரிசுத்தவான்களோடு நீங்களும் நிற்பீர்கள். புது பாடல்களை பாடி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லி தேவனை ஸ்தோத்திரிப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கையை இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சாத்தானை ஜெயிக்கும் ஒரு வல்லமையான ஆயுதம். கிறிஸ்துவின் இரத்தமே நம்முடைய வல்லமையான போர் ஆயுதமாகும். அது சாத்தானின் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கேதுவான தேவ பலனுள்ளதா இருக்கிறது. புதிய
ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் இருந்தது போல பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலருக்கு போராயுதமாய் விளங்கினது. எகிப்திலே அவர்கள் பார்வோனுடைய கைகளினாலும் ஆளோட்டிகளின் கைகளினாலும் மிகவும் அதிகமாய் உபத்திரவப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படி 9 வாதைகளை அனுப்பிய போதும் பார்வோனுடைய இருதயம் விட்டு கொடுக்கவில்லை. கடைசியாக கர்த்தர் ஒரு பயங்கரமான வாதையை அனுப்பினார். அதுதான் தலைப்பிள்ளை சங்காரம். அந்த சங்காரக்காரன் வருவதற்கு முன்பாக கர்த்தர் மோசேயின் மூலமாக கீழ்க்கண்டவாறு எச்சரித்தார். நீங்கள் சங்காரக்காரனுக்கு தப்ப வேண்டுமானால் குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதன் இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசி வையுங்கள் என்றார். இந்த ரகசியம் எகிப்தியருக்கு தெரியவில்லை. அதனால் எகிப்தியரின் குடும்பங்களிலெல்லாம் தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சங்காரக்காரனை வரவிடாமல் தடுக்குமென்றால் உலகத்திலுள்ள எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் உண்டாக்கின ஆண்டவரின் இரத்தம் எவ்வளவு அதிகாரமுள்ளதாய் ஜெயத்தை தரும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தன் கால்களில் வடிகிற இரத்தத்தினாலே சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். பிசாசின் கிரியைகளை அழித்தார். அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுத்தார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்களித்திருக்கிறார். பிசாசினுடைய போராட்டம் ஆரம்பிக்கிறதா? உங்கள் விசுவாச அம்புகளை இயேசுவின் இரத்தத்திலே தோய்த்து சாத்தானின் மேல் எய்து விடுங்கள். வேத வசனமாகிய பட்டயத்தை இயேசுவின் இரத்தத்திலே தோய்த்து சாத்தானுடைய சதிகளை சங்காரம் பண்ணுங்கள். இயேசுவின் இரத்தத்தை சாத்தானுடைய தலையிலே ஊற்றி உங்களுடைய கால்களினாலே அவனுடைய கிரியைகளை மிதியுங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் சத்துருவினுடைய வல்லமைகளை எல்லாம் நிர்மூலமாக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டு மனம் கசந்து அழுகிறீர்களோ அப்பொழுது பாவ நிவாரண பலியாகிய இயேசுவின் இரத்தம் முதலாவதாக உங்கள் சரீரத்திலே ஊற்றப்படுகிறது. இரண்டாவதாக உங்கள் ஆத்துமாவிலே பூசப்படுகிறது. மூன்றாவதாக உங்கள் மனதிலே தெளிக்கப்படுகிறது. நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்குவீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு கொடுத்துள்ள வசனத்திற்காக உமக்கு நன்றி. எனது குறைவுகள் யாவையும் உணர்ந்து உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை தூய்மையாக்கும். நீர் அன்புடனும் தியாகத்துடனும் சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி உமது வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பும். உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்காக என்னை பரிசுத்தமாக்கும். நீர் சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்பு எத்தனையாய் வாழ்வை மாற்றுகிறது என்று அறிந்து கொண்டேன். நான் உம் சொந்த பிள்ளையாக மாறுவதற்காக உம்மையே சிலுவையில் பலியாக அர்ப்பணித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.